மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல் ஸ்ரீனிவாஸ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நக்சல் ஒழிப்புல தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது மத்திய அரசு. ஒருபுறம் இது மார்ச் 2026க்குள்ள நக்சல் ஃப்ரீ இந்தியாவாக உருவாகும் அப்படின்னு அமித்ஷா சூளுரைக்கிறார். இது ஒரு நல்ல மூவா பார்க்கறாங்க மத்திய அரசு தரப்புல இருந்து. மறுபுறம் இடதுசாரி சிந்தனையாளர்கள் பலரும் இப்போ பசவராஜ் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கனிம வளங்கள் அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை ஒழிக்கிறதுக்குமான நடவடிக்கையை தான் அரசு இவ்வாறு மறைமுகமாக எடுத்து வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல நீதித்துறை நடவடிக்கைகள் எல்லாம் இதுல நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? ஏன்னா நீதித்துறை நடைமுறைகளை முதல்ல நக்சல் சினிக்கா ஃபாலோ பண்ணது உண்டா? அவர்கள் தனி ராஜ்யம் தானே நடத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட இதுல அவர்கள் தனியாக ஒரு சிவில் நிர்வாகம் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் நாட்டுக்குள்ளே ஒரு தனி நாடு நடத்தி கொண்டு இருந்தார். ஒரு டிஃபாக்டோ கவர்மெண்ட் அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தா அது யாரு தெரிவிச்சுக்க முடியும்? அவங்க தேசிய நீரோட்டத்துல கலந்துகிட்டோம். இதுக்கு முன்னாலே இதே போல ஆயுதத்தை தூக்கின ஒரு அமைப்பு IPF அப்படின்னு இந்தியன் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்னு பேரு, அவங்க கட்சியா மாறி இன்னைக்கு அவங்க தேசிய நீரோட்டத்துல கலந்துருக்காங்க. இதுல அதே போல பீகார்ல பல இடங்கள்ல போட்டி போடுறாங்க. சில இடங்கள்ல சிறப்பாக ஜெயிக்கிறார்கள். நீங்க ஜனநாயக ரீதியா வரலாம்ல. அங்க இருக்கு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னா இவர்கள் கனிம வள காப்பாளர்களா? இவர்கள் யாரு? தண்டையோட இதுக்கு முன்னால நடந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 78 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல தெலுங்கு தேச MLA கொல்லப்பட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். BJP MLA கொல்லப்பட்டதுக்கு இந்த பசவராஜ் காரணமாக இருந்திருக்கிறார். இவர் மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரி, அவங்களுடைய உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வரக்கூடியவர். இவரை போட்டு தள்ளுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. இன்னொன்னு, இந்த நக்சல்ஸ் கொல்லப்பட்டாலே ஏதோ உடனே பழங்குடியினர் தாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பூச்சாண்டி காட்ட தேவையில்லை. நக்சல்ஸை ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றியதே தமிழகம். அதை மறந்து விடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்துல தமிழ்நாட்டுல நக்சலிசம் தலை தூக்கியது. அப்போ வால்டர் தேவாரம் அவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அவர் தலைமையில ஒன்ஸ் ஃபார் ஆல் நக்சல்ஸை டோட்டலா ஒழிச்சு கட்டணும். அதுல ஒரு சிங்கிள் ஷாட்ல 10க்கும் மேற்பட்ட நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுல இருந்து தமிழ்நாட்டுல நக்சல் என்பதே இல்லாமல் போச்சு. நக்சல் இயக்கமே இல்லாமல் போச்சு. இதுக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது. இப்ப இந்த பயங்கர இவர்கள் பழங்குடியினர், இந்த பழங்குடியினர்களை கண்ட்ரோல் பண்றதுதான் இப்படி செய்யறாங்க, பழங்குடியினரை தான் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னா இவர்கள் முதல்ல தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை பற்றி பார்க்கிற பார்வை என்ன? அன்றைக்கு நக்சலுக்கு எதிராக எம்ஜிஆர் எடுத்த அந்த ஒவ்வொரு மூவையும் நடவடிக்கை இவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், எவ்வாறு புரிந்து கொள்ள அதை சொல்லணும். சில நேரத்தில் எங்கேயாவது அத்துமீறல் இருக்கலாம். ஆனால் நக்சலிசம் என்பது ஒரு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதை டெசிசிவா அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தாமல் அதுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி இத்தனாம் தேதிக்குள்ள எப்படியா முடிச்சாகணும் செஞ்சது சொன்னது எல்லாமே பிஜேபி அரசு. இன்றைக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது பாராட்டுக்குரியது. நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது இடதுசாரி சிந்தனையாளர்கள் நிறைய பேருடைய பார்வையாக இருக்கிறது ஒருபுறம். ஆனாலும் மத்திய அரசு நக்சலிசத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் ஒழித்துவிட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்று. இணைப்பில் வந்த விருந்தினர்களுக்கு நன்றி.